Hi friends, நான் உங்கள் சக்தி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் டேப் கீழே இருக்கிற எடிட்டிங் குரூப்ல இருக்க ஃபில்ல இருக்க சீரீஸ் தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீரீஸ் பார்த்துட்டோமேன்னு சொல்றீங்களா, இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து என்ன அப்படின்னு சொன்னா 1 2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க இதை இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த கரெக்டா அதை பார்த்துட்டு 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4 அப்படின்னு அந்த லீனியரா growth ஆகுது. கரெக்டுங்களா, ஒரே மாதிரி ஒரு growth வருது. அதுவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா 10 இங்க கொடுத்துட்டு 9 இங்க கொடுத்துட்டு 9 8 கொடுக்கலாம். 8 கொடுத்துட்டு இதை நம்ம இந்த பக்கமா டிராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதையே பார்த்துட்டு உங்களுக்கு அது என்ன பண்ணுது, மைனஸ் பண்ணி கொடுக்குது. 10ல -2 8 8 -2 6 அப்படின்னு. ஸோ 1 + 2 அப்படின்றது அடிஷனும் 10ல இருந்து போறது சப்ட்ராக்ஷனும் வந்துருச்சு உங்களுக்கு. சரி, மைனஸ் அண்ட் பிளஸ் வந்துருச்சு. இதையே நான் வந்து பிளஸ் பண்ணி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துட்டு இது அப்படி கொடுத்துட்டு ஃபில் போயிட்டு சீரீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி growth அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே 1 1 1 ஆயிடுச்சு. ஏன்னு யோசிக்கிறீங்களா, அது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல நம்ம சீரீஸ் கொடுத்துட்டு growth கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ ஆஃப் 1 அப்படின்னு நம்ம இதுல ஃபில் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த ஸ்டெப் வேல்யூ ஆஃப் 1 தான் நமக்கு இதை பண்ணது. என்னன்னா இதுக்கு முன்னாடி இதுல 1 2 நம்ம கொடுத்து இருந்தாலும் அந்த 2 எடுத்துக்காம அது ஸ்டெப் வேல்யூ எடுத்துக்குது. சோ 1 multiplied by 1 1 1 multiplied by 1 1 1 multiply அப்படியே திருப்பி போயிட்டு உங்களுக்கு 1 1 வந்துருச்சு. இதுவே அந்த ஸ்டெப் வேல்யூ நான் மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப் growth கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூல போயிட்டு 4 கொடுக்குறேன் இல்ல 5 கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்படி கொடுத்து பார்த்தேன்னு சொன்னா 1 multiplied by 5 5 5 multiplied by 5 525 25 multiplied by 5 125 அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு அந்த growth அந்த ஸ்டெப் வேல்யூ இருந்துட்டே இருக்கும். சோ இப்படிதான் உங்களுக்கு மல்டிப்ளை வரும். ஓகேங்களா. சோ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துட்டு நானு let me try something like 12 கொடுத்துட்டு, ஓகேங்களா. சோ நான் இப்படி கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஃபில் போயிட்டு சீரீஸ் கிளிக் பண்ணிட்டு growth கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் அப்படின்றத ஒன்னு கிளிக் பண்றேங்க. சரியா, அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேல்யூ கிரே அவுட் ஆயிடுது பாருங்க, டிசேபிள் ஆயிடுது, உங்களால செக் பண்ண முடியாது. நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, நான் உனக்கு ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல, நீ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ அப்படின்னு சொல்றோம். சோ இத ட்ரெண்ட் பார்த்துட்டு 1 12 12 12 12 144 144 12 178 அப்படின்னு அதுவே அங்க என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பார்த்து வந்துருச்சு. ஓகேங்களா. சோ இப்போ என்னன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்ல 1 2 அப்படின்னு போட்டுட்டு நான் இந்த growth அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆச்சு, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா growth அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த ட்ரெண்டை கிளிக் பண்ணாம ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்தோன்னா 1 1 1 வந்தது இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் பாருங்க. அதையே நான் இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு சீரீஸ் கொடுத்துட்டு growth கொடுத்துட்டு ட்ரெண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 1 2 4 8 ஏன்னா அங்க என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துரும். சரிங்களா. இப்ப அதுவே நம்ம வந்து இங்க 1 கொடுத்துட்டு இங்க 16 கொடுத்து நம்ம ஃபில் பண்ண சொல்லுவோம். இந்த ட்ரெண்டை பார்த்து நீ ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீரீஸ் நடுவுல growth அண்ட் ட்ரெண்ட் ஓகே கொடுத்து பாருங்க, அந்த ட்ரெண்ட் அது ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. ஓகேங்களா. 1ல இருந்து 16 உனக்கு இது மாதிரி ஒரு growth பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெண்ட் படி உனக்கு இதுதான் ஆன்சர். முன்னாடி வந்ததே நம்ம நம்ம அப்படி வந்தோம். இப்போ நம்ம 1ஐயும் கடைசி நம்பரையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சரி நம்ம 1 3 1 2 5 கொடுத்து பார்ப்போம் பாருங்க. இங்க 3 1 3 1 2 5 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க இந்த செலக்ட் பண்ணிட்டு இது நடுவுல இருக்கிறத நீ ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபில் சீரீஸ் growth நீயே ட்ரெண்டை பார்த்துட்டு கண்டுபிடிச்சுக்கோ அப்படி சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வருது பாருங்க. ஓகேங்களா. ஏன்னா 1 2 3 4 5 6 இங்க 5 முடிஞ்சிச்சு. இந்த 3 1 2 5 நான் இங்க கொடுத்துட்டு இதை கிளியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கொடுத்துட்டு fill சீரீஸ் growth ட்ரெண்ட் பார்த்து நீ வா அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இங்க மேல இருக்கிறதே வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா. சோ 1ல இருந்து 3 1 2 5 வரணும் அப்படின்னு சொன்னா இந்த growthல வந்தாதான் உனக்கு இது மாதிரி வர முடியும்
அப்படின்றது தான் நம்ம இங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் நம்ம கொடுத்துரும். இப்போ நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜான் மந்த் எனக்கு இவ்வளவு வந்து, ஃபெப் மந்த் இவ்வளவு வந்தது, மார்ச் இவ்வளவு வந்து, எனக்கு ஜூலைல எவ்வளவு வரும்னு தெரியலையே, ஆகஸ்ட் எவ்வளவு வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு யூஸ்வலா வந்திருக்க ட்ரெண்டை பார்த்துட்டு ஓகே அப்ராக்சிமேட்டா உனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்ற உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வேல்யூயோ இதையோ உங்களுக்கு இது பிசினஸ் இவ்வளவு இருக்கும் அப்படின்ற வேல்யூயோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எக்ஸல் கொடுத்துரும். அதுக்கு தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட சீரீஸ்ல ட்ரெண்ட் growth அண்ட் ட்ரெண்ட் சீரீஸ் அப்படி நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல நம்ம அடுத்தது ஒரு விஷயம் பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஃபில் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபில்ல நம்ம இப்போ இதுல எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஃபைல நம்ம பார்த்தப்போ டெக்ஸ்ட் வச்சு காமிச்சேன். ஜஸ்டிஃபைல யூ கேன் நாட் ஹேவ் நம்பர்ஸ், அது மாதிரி உங்களுக்கு வராது. அதை விட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஜஸ்டிஃபை பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இது உங்களுக்கு இது மாதிரி அது கரெக்டா ஸ்ப்ளிட் ஆகி 255 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு வரும்னு பார்த்து நம்பர்ஸ் அது மாதிரி கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஜஸ்டிஃபை அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபில் முடிச்சிட்டோம் கிளியரா. இப்ப நம்ம இந்த கிளியர் என்னன்னு பார்ப்போம். கிளியர்ல என்ன பெருசா இருக்குன்னு கேக்குறீங்களா? அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ நான் இது மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 அப்படின்றத போட்டுட்டு அதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் போல்டு கொடுத்து, ஓகேங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்ற ஒரு கமெண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஷீட் 3ல இருக்க இந்த A1க்கு போகும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல என்னென்ன கொடுத்துருக்கோம், ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு ஃபார்மேட் இருக்கு, இதுல உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் இருக்கு, இதுல கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இதுல எப்படி கிளியர் பண்றதுன்னா இது ஒன்னொன்னுத்தையுமே கிளியரிங் ஃபேக்டர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கிளியர்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிளியர் ஆல், ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு பாருங்க, எதுவுமே இல்லங்க. ஓகேங்களா? அதுவே அடுத்தது நமக்கு வந்து ஃபார்ம் என்ன இருக்குன்னு சொன்னா ஃபார்மேட்ஸ். சோ அந்த ஃபார்மேட்டை மட்டும் கிளியர் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அதுல இருக்க கமெண்ட் இருக்கு, ஹைப்பர் லிங்க் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஹலோக்கு போகும். ஓகேங்களா? ஆனா அந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்னு தெரிய வேண்டிய அந்த ஒரு இது கிடையாது இதுல. ஓகேங்களா? சோ ஹைப்பர் லிங்க் இருக்கு, அந்த ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு போயிடும். அடுத்தது இங்க வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கிளியர் கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்த கண்டென்ட் எல்லாமே போயிருச்சு. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நீங்க போய் இதெல்லாம் டைப் பண்ணி பாருங்களேன், 1 2 3 அப்படின்னு இதெல்லாம் டைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஃபார்மேட் கரெக்டா வந்து உட்காந்துருது. ஓகேவா? சோ இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். கிளியர் அப்படின்னு போயிட்டு கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணு அப்படின்னு சொன்னா கிளியர் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த மேல இருந்த கமெண்ட் மட்டும் போயிடுச்சு, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. ஓகே. அடுத்தது இங்க வந்துட்டு கிளியர் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு இருக்கு. சோ இதை கிளியர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல இருந்து கிளிக் பண்ணி போனா உங்களுக்கு அந்த இதுக்குள்ள போகாது. அந்த ஹலோ அப்படின்னு ஷீட் 3ல பார்த்தோம் நீங்க அதுக்கு போகல. ஆனா ரிமூவ் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, கிளியர் ஹைப்பர் லிங்க் ஒண்ணு இருக்கு பாருங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது கிளியர் ஹைப்பர் லிங்க். நான் உங்களுக்கு இந்த ரிமூவ் ஹைப்பர் லிங்க் காமிக்கிறேன் பாருங்க. சோ இப்ப நான் உங்களுக்கு புதுசாவே போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல நம்ம வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்திருந்தோம். எதுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருந்தோம், ஷீட் 3ல இருந்ததுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுத்திருந்தோம். சோ இப்போ உங்களுக்கு இதுல ஹைப்பர் லிங்க் இருக்கு, கரெக்ட்டுங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இதையே நான் இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா காமிக்கிறதுக்கு. சோ இதுல வந்து நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கிளியர் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்னவாயிடுச்சு, அந்த ஹைப்பர் லிங்க் போயிடுச்சு. இது நான் கிளிக் பண்ணா போக முடியல, எதுவும் பண்ண முடியல. அதுவே இந்த இடத்துல நான் போயிட்டு ரிமூவ் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நார்மல் ஆயிடுது பாருங்க. ஆனா கிளியர் ஹைப்பர் லிங்க்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஹைப்பர் லிங்க் அது போயிடுமே தவிர அந்த ஹைப்பர் லிங்க்குக்கான ஃபார்மேட் அப்படியே ஸ்டே ஆயிடும். ஓகேங்களா? ஒரு லிங்கே கொடுக்காம ஒரு லிங்க் மாதிரி காமிக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளியர் ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி தெரியும். ஆனா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது எந்த இடத்துக்கும் நேவிகேட் ஆகி போகாது. சோ அதுக்கு இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னைக்கு இந்த ஃபில்ல இருந்த பேலன்ஸா இருந்த அந்த சீரிஸ் growth அண்ட் ட்ரெண்ட் பார்க்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரி உங்களுக்கு கிளியர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைச்சோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்,
சப்ஸ்கிரைப் பண்றது கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.